எண்ட் எய்ட்ஸ் பை 2030. இது வந்து நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனோட எய்ம். எண்ட் எய்ட்ஸ் பை 2030னா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எய்ட்ஸை வந்து நம்ம தடுத்து நிறுத்திடலாம். எய்ட்ஸ்னால் என்ன, ஹெச்ஐவினா என்ன? ஹெச்ஐவினா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். அது வந்து அட்டாக் நம்ம உடம்புல பண்ணுச்சுன்னா அது ஹெச்ஐவி. நம்ம இந்த ஹெச்ஐவி நோய் தொற்றை நம்ம நாள்பட இருந்து அதை கண்டறியாமல் அதுக்கு தகுந்த சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது எல்லா உறுப்புகளிலையும் தொந்தரவுகளை ஏற்படுத்தி அந்த பேஷண்ட் வந்து எய்ட்ஸுங்கிற ஸ்டேஜுக்கு போவார். அக்கையட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ் வந்து 4th ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் போகும்போது அவங்கள காப்பாற்றுறது மிகவும் சிரமமான நிலைமை. இதை தான் எய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம ஹெச்ஐவியை கண்டுபிடிச்சோம்னா அந்த எய்ட்ஸ் ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம தடுக்கலாம். இதுதான் எண்ட் எய்ட்ஸ் பை 2030. அடுத்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெச்ஐவி சரிங்க டாக்டர், நான் ஹெச்ஐவி எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு டிஸ்கிரிமினேஷன் வராதா அப்படின்னு நல்ல பேர் யோசிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன எதன் மூலமாக பரவுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே போய் ஹெச்ஐவி டெஸ்ட்டு தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர், பிபி எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுடைய கான்ஃபிடென்ஷியாலிட்டி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஹெச்ஐவி ஆக்ட் 2017 அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு தட் ஆக்ட் யாருக்காவது ஹெச்ஐவி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியில் சொன்னாலோ, எங்கிட்ட ஹெச்ஐவி மருந்து இவர் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னால் சிறை தண்டனை, அபராதம் இதெல்லாம் நிறைய விதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாராளமாக நம்ம ஹெச்ஐவி டெஸ்ட்டை தைரியமாக எடுத்துக்கலாம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் ஆகும். ஹெச்ஐவிங்கிறது இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு சர்ஜரிக்கு போகிறோம், அல்லது ப்ரெக்னென்ட் லேடிஸோட ஹஸ்பண்டு எல்லாத்துக்குமே நம்ம சாதாரணமாகவே ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஆப்ரேஷன் தேட்டருக்கே கூட்டிகிட்டு போகிறோம். மிச்சவங்கெல்லாம் எப்படி ஹெச்ஐவி தெரிஞ்சுக்கிறது டாக்டர்? எனக்கு ஹெச்ஐவி இருக்கா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் உங்களுக்கு மேற்கண்ட முறையில் எப்படி பரவும், எதனால் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ரிஸ்க்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாள்பட்ட காய்ச்சல், வைத்தியம் பண்ணியும் குறையாத காய்ச்சல், மோர் தேன் 15 days காய்ச்சல், இருமல் மோர் தேன் 15 days இருக்குது, வயிற்றுப்போக்கு குறையவே இல்லை, அடிக்கடி வருது, வந்தால் 20 நாள் அப்படி இருக்குது வயிற்றுப்போக்கு, தோலில் எல்லாம் நிறைய புண்கள் மாதிரி வருது, அரிப்பு வருது, நிறைய பிளிஸ்டர்ஸ் மாதிரி வருது டாக்டர், அதே மாதிரி அக்கியா பல இடத்துல பெருசாக வருது, இந்த மாதிரி தொந்தரவுகள், நாள்பட்ட எந்த வியாதியுமே குணமாகாமல் நாள்பட டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஒன் ஆஃப் த அறிகுறிகள், ஹெச்ஐவியோட அறிகுறிகள். அடுத்தது நான் சொல்கிறது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். அதாவது மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் நமக்கு வரும். அது வந்து நம்மளுடைய பிறப்புறுப்பில் புண், சீல் வடிதல், வெள்ளப்படுதல், நாள்பட்ட வெள்ளப்போக்கு, அதிக வாடையுடன் கூடிய வெள்ளப்போக்கு, அடிவயிறு வலி, ஆண்களுக்கு ஆண் குறியிலிருந்து நீர் வடிதல், சீல் வடிதல், யூரின் போகும்போது எரிச்சல், இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்குது, எனக்கு ரிஸ்க்கும் நான் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் தட் இஸ் VDRL பாசிட்டிவ் ஆனால், சிஃபிலிஸ் இதெல்லாம் பாசிட்டிவ் ஆனாங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக ஹெச்ஐவியை வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த உறுப்பில் புண்கள் இருக்கிறதுனால ஹெச்ஐவி கிருமி எளிதாக தொற்றும். ஸோ எஸ்டிடியை வந்து நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்தினாலே ஹெச்ஐவியிலேருந்து நம்ம தடுத்து கொள்ளலாம்.